லாஸ்ட் சாமுராய். 1877 செப்டம்பர் 24ஆம் நாள் ஜப்பானில் நடைபெற்ற சட்சுமா கிளர்ச்சியின் இறுதிப் போரான ஷிரோயாமா சண்டையில் சாமுராய்களின் தலைவரான சாய்கோ டாக்காமோரி இருந்தார். 1868ஆம் ஆண்டு ஜப்பானில் மெய்ஜி மறுசீரமைப்பு நடைபெற்றது. மெய்ஜி மறுசீரமைப்புக்கு பின் ஜப்பான் மையப்படுத்தப்பட்ட நவீன அரசாக மாறியது. மெய்ஜி அரசு மேற்கத்திய முறைப்படி இராணுவத்தை அமைத்தது. ஊதியத்திற்காக மட்டுமே பணிபுரியும் படை வீரர்களை கொண்டு வந்தது. சாமுராய் வர்க்கத்தின் சலுகைகளும் அதிகாரங்களும் படிப்படியாக நீக்கப்பட்டன. பாரம்பரிய சாமுராய் உடை மற்றும் வாளை அணிவது போன்றவை தடை செய்யப்பட்டன. சாமுராய்களின் வருவாய்க்கான நில மானியங்கள் நீக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான சாமுராய்கள் தங்கள் பாரம்பரிய அந்தஸ்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தனர். இதனால் சாமுராய்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. சாய்கோ டாக்காமோரி மெய்ஜி மறுசீரமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். டோகுகாகா ஷோகுனேட்டை அகற்றி மெய்ஜி அரசை நிறுவிய இயக்கத்தில் முன்னணி தளபதியாக சாய்கோ டாக்காமோரி இருந்தார். ஆனால் அவர் சாமுராய் பாரம்பரியத்தில் வந்தவர். மெய்ஜி சீர்திருத்தங்களில் பலவற்றுடன் முரண்பட்ட சாய்கோ டாக்காமோரி அரசாங்கத்திலிருந்து விலகி தனது சொந்த மாகாணமான சட்சுமாவுக்கு திரும்பினார். அங்கு ஆயிரக்கணக்கான சாமுராய்கள் ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சி மையம் ஒன்றை நிறுவினர். அந்த சாமுராய் வீரர்களுக்கு டாக்காமோரி பயிற்சி அளித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என சாமுராய்கள் வற்புறுத்தினர். முதலில் இதனை ஏற்க தயங்கிய டாக்காமோரி பின்னர் கிளர்ச்சியில் ஈடுபட ஒப்புக்கொண்டார். 1877 ஜனவரி மாதத்தில் சாமுராய் கிளர்ச்சியாளர்கள் அரசாங்கத்தின் ஆயுத களஞ்சியங்களை கைப்பற்றினர். பிப்ரவரி மாதத்தில் சட்சுமா கிளர்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. சுமார் 40,000 சாமுராய்கள் சாய்கோ டாக்காமோரி தலைமையில் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சாய்கோவின் படைகள் முதலில் குமாமோட்டோ கோட்டையை முற்றுகையிட்டன. ஆனால் நவீன ஆயுதங்களை கொண்ட அரசு படை கடும் போராட்டத்துக்கு பிறகு கோட்டையை காப்பாற்றிக் கொண்டது. இதையடுத்து ஏப்ரல் மாதத்தில் அரசு படைகள் எதிர்த்தாக்குதலை ஆரம்பித்தன. 3 மாத கால கடும் போராட்டத்தில் சாமுராய் படைக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து சட்சுமா படைகள் மெதுவாக பின்வாங்க தொடங்கின. 1877 செப்டம்பர் 24ஆம் நாள் ஷிரோயாமா என்ற இடத்தில் வெறும் 500 வீரர்கள் மட்டுமே கொண்ட சாமுராய் படையை சுமார் 30,000 வீரர்கள் கொண்ட அரசு படை சூழ்ந்தது. கடுமையான போரில் சாய்கோ டாக்காமோரி படுகாயமடைந்தார். இறுதியில் சாமுராய் மரபான செப்புகு எனும் முறையில் ஆதரவாளர்களால் அவர் மரியாதையுடன் கொல்லப்பட்டார். இந்த தோல்வியுடன் சட்சுமா கிளர்ச்சி எனப்பட்ட சாமுராய் கிளர்ச்சி முடிவுற்றது. இது ஜப்பான் வரலாற்றின் கடைசி சாமுராய் கிளர்ச்சியாக அமைந்தது. சாய்கோ டாக்காமோரி கிளர்ச்சியில் தோல்வியுற்றாலும் உண்மையான கடைசி சாமுராய் என ஜப்பான் மக்களால் போற்றப்பட்டார்.